நீங்க போகலாம். ஒரு காரியம் சொல்றேன், விஷயம் சொல்றேன். அந்த இடத்துல வந்து ஒரு இது அதிசயம் இருக்கு. அந்த அதிசயத்தை நான் காட்டுறேன். காட்டிட்டு அதை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் வந்து அதுக்கு மேல அங்கிட்டு நான் வரல. ஐயோ சரி வாங்க. உள்ள இருக்கீங்களா? உள்ள இருப்போங்க. படுத்துக்கலாம் பாரு. நம்ம சொல்லிட்டு வந்தீங்களா? அப்பா பார்த்தோன்னு ஒரு சும்மா என்னதான் இருந்தாலும் பயந்துட்டேன். ஐயா நீங்களும் பயந்துட்டீங்க? பார்க்கும்போது பயங்கரையா இருக்கு. இருந்தாலும் இல்லை ஐயாவும் பயந்துட்டாரு, நானும் பயந்துட்டேன். காட்டுறேன் பாருங்க. நம்ம கிட்ட போகல, நம்ம கிட்ட போகல. சத்தம் போடாதடா. அப்படியே சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கத்துல ஒரு ராஜா குடும்பம் வந்து புருஷன் மண்டாடி 2 பேரும் வந்தாங்களாம். அந்த பொண்ணு வந்து கெர்பஸ்திரி, 7 மாசத்து கெர்பஸ்திரி. அவர் சொன்னாராம், நீ இறங்க வேணாம், போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்குள்ள போக வேணாம்னு சொன்னாராம். அப்ப வந்து இந்த அம்மா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனதுதான். திரும்பி அந்த அம்மா வரல. சுரங்கத்துக்குள்ள போனவங்க வரவே இல்லை. உள்ள போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறாங்க. சொல்றேன், மறுபடியும் போறீங்க. உங்க தங்களுடைய அபிப்பிராயம். சரிங்க. ஹாய் அன்பு தானே எல்லாம் செய்து நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் குறிஞ்சி ஏரிக்கரை மேலத்தெருவில் தாங்க நம்ம இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான, ரொம்பவும் பழமையான ஒரு கோவில்ல சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், தேவர்கள் முன்னாடி எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கோபுரம் இருக்குது பாருங்க. 3 அடுக்கு கொண்ட கோபுரம் வந்து இன்னைக்கு ஒன்றுத்துமே உதவாமல் இன்னைக்கு எந்த விதமான ஒரு வழிபாடும் இல்லாமல் இன்னைக்கு கோவிலானது இப்படி இருக்குது. மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு நேர் எழுத்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் அமைப்பு போட்டு அங்கே வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. ஐயா தான் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் செய்கிறாங்க. ஸோ இந்த கோவிலை நம்ம ஏற்கனவே வந்து காணொலி எடுத்திருக்கோம். திரும்ப ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட நிலை அடுத்த கட்ட என்ன போயிருக்குன்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல் போன டைமாக வந்து நம்ம சொல்லியிருப்போம், இந்த மாதிரி உள்ளே வந்து ஒருத்தர் ஆடை அணியாமல், அதாவது ஒரு மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்ட்டு. நம்ம காணொலியில் எல்லாரும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க பார்த்தா அவர் சித்தராக இருப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் யார் எப்படின்னு தெரியறதுக்காகவே ஐயா இருக்கிற நேரமாக பார்த்து நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து 12 அடி நீள பாம்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கும் ஐயா வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறாங்க, அதையும் நம்ம வந்து கேட்போம். ஏன்னா 12 அடி நீள பாம்பை வந்து நான் போன டைம் வந்து நான் பார்த்தேன். அதோடைய சட்டையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன். ஸோ ஐயாட்ட முழு தகவலை வந்து கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் சாமிகளே. உங்கள் பேர்? என் பேர் வேணுகோபால். ஏன்னா வேணுகோபால். அதனால இந்த அரியலூர் மாவட்டம், இந்த அரியலூர் மாவட்டத்துல மேலத்தெருவுல குறிஞ்சேரி கரையில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சாமி பேருங்க? இந்த சாமி பேரு காசி விஸ்வநாதர்னு சொல்லுவாங்க எல்லாரும். காசியை விட இதுக்கு வந்து பலன் பக்கத்துல குளம் இருக்கு. குளம் முதல்ல எல்லாரும் குளிச்சாங்கன்னா சீக்கு இருந்தாலும் சீக்கு தெரிஞ்சு போகுமா. அப்படி வீசம் கூட அப்படி போல இந்த குளத்துல குளிச்சாங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த குளம்லாம் தூந்து போயிருக்கு, கிடக்கு. யாரும் பராமரிப்பு கிடையாது. இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்படைஞ்ச கோவில். இதுல 30 லிங்கம் உள்ளுக்கு இருந்துதான். 30 லிங்கம் உள்ளுக்கு இருந்துதான். எல்லாம் ஆளுக்கு ஒண்ணா எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்து சில பேர் சொல்றாங்க இந்த மூலலிங்கம் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மூலலிங்கத்தை சர்ப்பம் விடல, எடுக்க விடல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை நம்ம வந்து கண்ணால பார்க்க கிடையாது. இதெல்லாம் முன்னாடி நடந்த கதை. இப்ப வந்து என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, இருந்தது முன்னால வந்து விநாயகர் கோவில் தான். அது அந்த விநாயகர் கோயில ஒரு லிங்கத்தை எடுத்து வச்சு இந்த ஈஸ்வரன் கோயில் எதிர்த்தா பக்கத்துல இருக்கிறதுனால இந்த சாமி இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. வழிபட்டு இருக்கோம். கோவில் விநாயகர் கோயில் தான். அந்த விநாயகரை நபிச்சு வச்சு விட்டுதான் லிங்கத்தை வச்சிருக்கோம். அந்த இடத்துல செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து 5 வருஷமா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து 3 வருஷமா அங்க இருந்துகிட்டு இருக்கேன். ஆமா, பாத்துக்கிட்டு இருக்கேன். பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த அதை விட இங்கதான் சிறப்பா கோயில் தெய்வம்னா இந்த கோயில தான் இருக்கு. இப்ப லிங்கம் வந்து வெளியில எடுத்து வச்சாலும் ஆனா சாமி உள்ளதா இருக்கு. சாமி உள்ளதா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஆனா வந்து பாம்புன்னு சொல்றது நீங்களா சொல்றது அது பாக்குறவங்களுக்கு தான், கெட்டவங்களுக்கு தான் பாம்பு. உண்மையிலே இருக்கிறது சாமி தான். அது சாமி தான். ஏன்னா அதெல்லாம் அது போல நீளம் நானே வந்து இருக்கலாம் சாமி, அது இருக்கலாம். ஆனா பார்வைக்கு தான் உங்களாட்டம் அடுத்தவங்களுக்கு தான் பாம்பு. அது உண்மையிலேயே அது சாமி தான் அங்க இருக்கிறது. இதுதான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. நல்லா செயல்படுத்துறாங்க. ஏன்னா அதுல வந்து எந்த கோளாறும் கிடையாது. ஆனா பராமரிப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப வந்து இதை எப்படி செஞ்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைக்கு கொஞ்சம் வசூல் பண்ணி அப்படிதான் செயல்படுத்தி இருக்காங்க. இப்போ வந்து இந்த கோவில் யாரை சார்ந்ததுங்க? இது வந்து இந்த கோவில் வந்து சார்ந்தது யாரை கேட்டீங்கன்னா, ஒரு ஜமீன்தாரை சார்ந்ததுதான். ஜமீன்தாருடைய நிர்வாகத்தில் தான் இருந்தது. இப்ப வந்து அவங்க இதையும் கவனிக்கல. இப்ப வந்து மக்கள் வந்து ஆளு கொஞ்சம் போட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயா உள்ள வந்து ஒருத்தர் வந்து எல்லாருமே இங்க சொன்னது என்னன்னா, உள்ள வந்து ஒருத்தர் ஆடை அணியாம ஒருத்தர் இருக்கு. அவர் யாருங்க? அவர் வந்து என்ன கருதுன்னா, சின்ன பிள்ளையிலேயே வந்து சாரையா குடிக்க போகும்போது ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ஒரு 15 வருஷம் உள்ள இருந்துட்டு திரும்ப வந்து வச்சிருக்க முடியாம திரும்பி அனுப்பிச்சு விட்டாங்க. அதே பையன் தான் இப்ப இங்க வந்து இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பையன் இங்க இருக்கா? அந்த பையன் தான் இருந்துகிட்டு இருக்கான். ஆனா வந்து அவன் நல்லா பேசுறான்னு சொன்னா நம்ம ஏமாத்தணுங்கிறதுனால
நடிச்சுக்கிட்டு இருக்காங்க தவிர வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு அப்படியே ஆடை அணியாம ஏன் அப்படிலாம்? ஆனா அவன் கேட்டான், கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா அப்படின்னு கேட்டான். என்ன எத்தனை பேர் பாக்குறாங்க, ஒன்னும் பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டான். ஆடை அணியாம இருக்கிறது இப்படி ஒரு பாக்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்றான் அந்த பையன். அதனால அந்த பையன் வந்து ரொம்ப இதாதான் இருக்கான். ஏன்னா அப்படி வந்து யாரையும் வந்து அடிக்க போறதா கிடையாது. ஏதோ கொடுத்தா சாப்பிடுவான், கொடுக்கணும் அப்படியே போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். எப்பெல்லாம் இங்க இருப்பாரு அவரு? இவன் வந்து நைட்ல மணி 1 மணிக்கு கூட வருவான், 10 மணிக்கு கூட வருவான். எப்ப இருப்பான்னு சொல்ல முடியாது. இப்ப இருப்பாருன்னு சொல்ல இங்க இருக்க முடியாது, இருக்க மாட்டான் சாமி, சொல்ல முடியாது. இப்ப வந்து வீட்டுல தான் இருப்பான். சாயங்காலம் ஆனதான் இங்க வருவான். ஆமா, நைட்டு பூரா சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப பாம்பு இருக்குமே, அவரு ஒண்ணும் பாம்பு அவரை ஒண்ணும் செய்யாது. ஏன்னா அதே என்னுடைய காரணம் என்ன தெரியல. அவரு சாமிங்கிறதுனால அவனை ஒண்ணும் செய்யலையா என்னங்கிறது எனக்கு ஒண்ணும் தெரியல. அவரை சாமிங்கிறீங்களா அப்படிங்கறத அவன் சொல்றான், அவன் சொல்லிக்கிறான். சாமி ஐயா இருக்கு நான் குடுக்கல போல. ஐயா நான் போன டைம் நான் வந்திருந்தேங்க ஐயா. அப்ப நான் உள்ள இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னை சுத்தி ஓடுற மாதிரியான ஒரு அமைப்பு. அதான் சாமி, அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து உள்ள இருக்கிறது சாமி தான் உங்களுக்கு வந்து கண்காட்சி கொடுக்க தவிர அது வந்து உண்மையிலேயே பாம்பு கிடையாது. பாம்பு கிடையாது, சாமி தான் அங்க இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே என்ன, நான் உள்ள போனா சுத்தபத்தமா குளிச்சுட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. குளிக்காம போனீங்கன்னா இந்த மாதிரி பல சோதனை பல பிரச்சனை இருக்கும் சாமி. ஆனா இது வந்து அந்த இடத்துல இந்த இடம் நல்ல உண்மையமான இடம். எப்போ அந்த கோயில் வந்து புதுப்பிக்கப்படுமா? புதுப்பிக்கிறது அவங்க சாமி சொல்லிட்டு சாமி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை காசியில இருந்து தீர்த்தம் வந்து ஆனால் இது கோயில் கட்டப்படும் சொல்லுச்சு. அதே மாதிரி காசி தீர்த்தமும் வந்துருச்சு. இப்போ 3 வருஷத்துல வந்துருச்சு. ஆனா இன்னும் செயல்படல. அவ்வளவுதான் இதுல வந்து காரணம். எப்ப செயல்படுத்துவாங்க, என்ன செய்வாங்க, இருக்கிறவங்க மக்கள் செயல்படுத்தணும் தான். ஆனா சாமி வந்து செயல்படுத்த ரெடி ஆயிடுச்சு. ஐயா இங்க இந்த இப்போ முன்னாடி உள்ள முன்கோபுரத்துல வந்து பாம்புகளை வந்து தேவர்கள் கையில வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தேவர் ஒரு பக்கமும் அசுரன் ஒரு பக்கமும் அமிர்தம் கலைஞ்சாங்க அந்த காலத்துல. அந்த அமிர்தம் கிடைக்கும் போது பாம்பை வந்து கயிறாகவும் மந்தகிரி மலையை வந்து மத்தாகவும் கடல்ல வந்து கீழே வந்து ஆமையா கிருஷ்ணன் இருந்து அதுல கடைஞ்சாங்க. அப்படி கடையும் போதுதான் அமிர்தம் வந்துதான் விஷம். அந்த விஷம் பாம்பனுடைய விஷம் விழுந்துதான் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனாலதான் மக்கள் உயிரோட வந்து இருப்பாங்க. அதை சாப்பிடாதவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அதை தயார் பண்ணாங்க. இதான் எப்படி இருக்குங்களா முன்னாடி உள்ள? ஆமா, இதான் சாமி. ஒரு பக்கம் சூரனும் ஒரு பக்கம் தேவரும் கயிறா பிடிச்சி இழுக்கிறாங்க சர்ப்பத்தை. சர்ப்பத்தை இழுக்கிறாங்க. அதை வச்சு சர்ப்பத்தை வச்சு அமிர்தம் கிடைக்கிறாங்க. அது எவ்வளவு அழகா வந்து அதுல காட்டியிருக்காங்க பாருங்களா. நான் கூட நிறைய டைம் நினைச்சேன், ஆனா சரியான ஒரு சுதை வடிவம் தெரியல. ஆனா அந்த சர்ப்பத்தை வச்சு 2 பக்கமும் தேவர்கள் வச்சு இழுக்கிறத, அந்த இதை அதாவது அந்த அமிர்தத்தை கடையிறத அதுல நீங்க பாக்கலாங்க பாருங்க. அதனால தெரியும் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதான் அமிர்தம் கடை மந்திரகிரி மலைங்கிறது அதான் சாமி. ரொம்ப அபூர்வமா இருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப இதா இருக்குங்க பாருங்க. அந்த பாம்பை அங்கே வச்சு நடுவில் வச்சு இருவர் வந்து வாழையும் ஒரு 3 வந்து அவருடைய உடம்பையும் வச்சு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இன்னொருத்தருடைய முதுகுல வந்து சர்ப்பம் வந்து சாதாரணமா இருக்கு. ஆனா இத்தகைய பெரிய சர்ப்பம் தான் வந்து உள்ள இருக்கிறதாவே நான் வந்து பாக்குறேங்கய்யா. இருக்கா சாமி, அதான் சொல்றேன்ல, உங்களாட்டம் அடுத்தவங்களுக்கு வந்து சர்ப்பம் நீ உண்மையானவங்களுக்கு வந்து சாமி தாங்க. சாமி தான். நான் உள்ள போய் பார்க்க தான் போறேன் இருக்குங்கிறத. உண்மை அதான். என்ன கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிறது சாமி தான். ஆனா மூட நம்பிக்கை போறவங்களுக்கு தான் அது சர்ப்பம். பாம்புங்கிறது அதான் பாம்பு. ஆனா இருக்கிறது சாமி தான். இது எந்த மாற்றமும் இல்ல. இதுல வந்து முன்னாடி வந்து ஒரு சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கத்துல ஒரு ராஜா குடும்பம் வந்து புருஷ மண்டாடி 2 பேரும் வந்தாங்களாம். அந்த பொண்ணு வந்து கர்ப்பஸ்திரி, 7 மாசத்து கர்ப்பஸ்திரி. அவர் சொன்னாராம், நீ இறங்க வேணாம், போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போக வேணாம்னு சொன்னாராம். அப்போ வந்து இந்த அம்மா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனதுதான். திரும்பி அந்த அம்மா வரல. சுரங்கத்துக்குள்ள போனவங்க வரவே இல்லை. அவ்வளவுதான். அந்த அம்மா அந்த அவர் அப்புறம் அழுதுட்டு பார்த்துட்டு அப்புறம் கோச்சிட்டு போயிட்டாராம். அவ்வளவுதான் அந்த அம்மா போனது. இந்த சுரங்கம் வந்து 3 இடத்துக்கு பாதை போகுது. பெருமா கோயிலுக்கு ஒண்ணு போகுது, உடையார் பாளையத்துக்கு, ஆமா உடையார் பாளையம் அங்க ஒண்ணு போகுது. திரும்ப வந்து தஞ்சாவூர் ஒண்ணு போகுதுங்கிறாங்க. 3 பாதை இருக்குங்கிறாங்க. கோயில்ல இருந்து 3 பாதை போகுதுங்கிறாங்க. ஆனா அந்த 3 பாதையுமே அரசாயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. அதாவது அடைக்கப்பட்டுருச்சு. ஆமா, அடைப்பட்டுருச்சுன்னு சொல்லிடுச்சு. ஆனா அதே போல இப்பவும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறவங்களை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு எது செஞ்சாலும் செய்யணும்னு சொல்லி சாமி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி போல இருக்கு. இந்த சுரங்கம் வந்து இந்த நடு சென்டர்ல ஒரு ரூம்பு ஒண்ணு இருக்கு. அது என்ன இருக்கு எவ்வளவு இருக்குங்கிறது தெரியாது. ஆனா ரூம்பு இருக்கிறது ஒண்ணு, சுரங்க பாதைலாம் இருக்கிறது உண்மை. ஆனா யாரு போய் பார்த்தாங்க, பாத்தீங்களா? இப்ப வந்து யாரும் பார்க்கல. இதெல்லாம் கனவுல சாமி சொல்றதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். ஆனா இறைவன் நல்லா இந்த இடத்துல பவரா இருக்கா. உள்ள இருந்தாங்கய்யா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம பத்தி வாசனை, சந்தன வாசனை எல்லாம்
அப்படியே ஆளை தூக்குதுங்க. அதான் சொல்றேன், அது வந்து அந்த இடத்தை விட இந்த இடம் உன்னிதமான இடம். உன்னிதமான அவங்க என்ன சொல்றாங்கன்னா குளிச்சுட்டு வாங்குறாங்க. உள்ளுக்கு போனா யார் போனாலும் குளிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு போனோம்னா நல்ல விசேஷமா இருக்கும். அதான் நான் உள்ள போனேன், உள்ள ஒரு பதட்டமாக தான் போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை நம்மளை அப்படியே மனசை ஃப்ரீயாக்கிட்டுருச்சு. அது போல் அந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அந்த இடம் சரி பண்ணலாம், இந்த கோயிலை பண்ண முடியாது, ஏன்னா இவ்வளவு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடம் செஞ்சாதான் அது வந்து சாமி வந்து ரொம்ப பிரசா நல்லா இருக்கும், இந்த இடம் தான் ரொம்ப சீர சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இவ்வளோதான் சாமிகளே உண்மை கருத்து. ஐயா இப்ப நான் உள்ள போய் பார்க்கலாங்களா? ஐயா உள்ள போய் பார்க்கறது பத்தி பிரச்சனை இல்லை சாமிகளே உள்ள போறதுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கு. இப்ப நீங்க போனீங்கன்னா என்ன எப்ப எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால வேண்டாம், நீங்க உள்ள போக வேணாம், வாங்க போலாம், பாத்துட்டு போலாம், வாங்க போலாம். அப்படிங்களா? ஆமா. ஆனாலும் நல்ல ஒரு எண்ணத்தோட ஐயாவோட ஆசீர்வாதத்தோட நான் உள்ள போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேங்க ஐயா. ஏன் சாமி சொல்றேன், மறுபடியும் போறீங்க, உங்க தங்களுடைய அபிப்பிராயம். சரிங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தோட சரி போயிட்டு வாங்க ஐயா. நீங்க சாமி வணங்கிட்டு இருங்க. ஐயா அவ்வளோ பெரிய விளக்கங்கள் கொடுத்தாரு. அவ்வளோ ஒரு உள்ள போறதுக்கே நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை நான் போயிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் இங்க வந்து ஆட்கள் யாரும் போகலையா. திரும்பவும் வந்து சாமியோட அருளோட தான் நம்ம வந்து உள்ள போறோம். ஐயா உள்ள போயிட்டு வந்து திரும்பவும் சரிங்களா? நன்றிங்க. நில்லுங்க போகலாம். ஒரு காரியம் சொல்றேன், விஷயம் சொல்றேன் ஒண்ணு. சொல்லுங்க. அந்த இடத்துல வந்து ஒரு இது அதிசயம் இருக்கு. அந்த அதிசயத்தை நான் காட்டுறேன். காட்டிட்டு அதை பார்த்துட்டு மீதியை பார்த்துட்டு வாங்க. நான் வந்து அதுக்கு மேல அங்கிட்டு நான் வரல. ஐயோ சரி வாங்க, உள்ள இருக்குங்களா? உள்ள இருக்கு, போங்க ஐயா. பார்த்து வாங்க ஐயா. வாங்க, பரவாயில்ல வாங்க. பாருங்களா எப்படி இருக்கு, இன்னமும் கல்கட்டடம் எப்படி இருக்கு பாருங்க. முன்ன வந்ததோட இப்போ ரொம்ப மோசமா இருக்குங்கய்யா. ஆமா ஆமா, இங்க படுத்துருக்கான் பாரு. ஐயா இங்கே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அப்பா பார்த்தோன்னா ஒரு சும்மா உடம்பு. என்னதான் இருந்தாலும் பயந்துட்டேன். ஐயா நீங்களும் பயந்துட்டீங்க? இல்லை பார்க்கும்போது நான் பயங்கரம் எனக்கு இருந்தாலும் இல்லை, ஐயாவும் பயந்துட்டாரு, நானும் பயந்துட்டேன். காட்டுறேன் பாருங்க. ரொம்ப கிட்ட போகல, ரொம்ப கிட்ட போகல, சத்தம் போடாதுடா, அப்படியே. தெரியுதுங்களா யாருன்னு? நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதாவது இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்தோமோ அவரே ஐயா வந்து நம்மளை சத்தம் போடக்கூடாதுங்கிறாரு. கை ஏன்னா நம்ம வந்து நார்மலாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசலாம் கொள்ளலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன பயம். ஐயா நீங்களே பயந்துட்டீங்க? பயமே சாமி, பார்த்துட்டோம். ஐயா எங்கே போயிட்டாரு பாருங்க. ஐயா அனாவசியமா வண்டியா பாரு பாரு. ஐயா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கட்டா? ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கட்டா? ட்ரெஸ் அவனுக்கு இல்லாத ட்ரெஸ்ஸா சாமி? கோயில் ட்ரெஸ் போட அவனுக்கு தான். என்னை கட்டுவான், எடுத்து அப்படியே அவுத்து தூக்கி கருவேலி முள்ள போட்டு போயிடுவான். ஓ என்ன அவர்கிட்ட பேசலாமாங்க ஐயா? எப்ப பேச வேணாம் சாமி, அங்க வெளியே வந்தா பேசுங்க போங்க. ஐயா வெளியில வந்தா பேசுங்க, இங்க பேசி இங்க பேச மாட்டான். இங்க பேசினா கடுப்பு தான் அவனுக்கு வரும். ஒரு முறை பேசி பாருங்களா ஐயா? ஆமா ஐயா நீங்க ஒரு முறை கூட்டு பேசுங்கய்யா. ஒரு முறை கூட்டு பேசி பாருங்க, ஒரு முறை கூட்டு பேசுங்க, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். படுத்த எந்திரிக்க படுத்தனேன். இல்லை லைட்டாக எழுந்திருந்தாரு, கூட்டி ஏன் என்ன இதுன்னு கேளுங்கய்யா. வெளியே வந்தா பரவாயில்ல சாமி, வெளியே வந்து பேசினா நல்லா இருக்கும் சாமி. கூப்பிட்டுருக்கோம் ஏன்னா உள்ள பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஐயா ஒரு முறை கூட்டு பேசுங்கய்யா. ஏய் தம்பி வெளியே வரியா? வரியாப்பா? எந்திரிக்கல அப்படிங்களா? படுத்து எந்திரிக்கவே இல்லை. எந்திரிக்கவே இல்லையே, மூஞ்சி சரியான். எப்படியா அந்த இடத்துல போய் படுத்துருக்காரு? அவன்டா என்ன சாமி சொல்ல முடியும்? ஐயா பள்ளம் பறிச்சு அது எவ்வளோ ஒரு ஆபத்தான இடம். எத்தனை வருஷமா அப்படி இருக்காரு? இது வந்து நான் வந்து அப்படிதான் இருக்கான். 3-4 வருஷமா அப்படி தான். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாள் இங்கே ரொம்ப தொல்லை பண்ணுறான்ட்டு எழுதி கொடுத்து வெளில போனாங்க. உள்ளே போயிட்டு வச்சிருக்க மாட்டாங்க. சாப்பாடு வெளியே இருக்கும்போது உள்ளே இருக்கும்போது நல்லா இருக்கும். அது நல்லா மாப்பிள்ள மாதிரி சாப்பிட்டு நல்லா இருக்கும். வெளியே வந்தால் சாப்பாட்டுக்கு சரியில்லாமல் இவங்களை பார்த்து ஒரு சிலர் வந்து பயந்துக்கிட்டு பொங்கல் வைக்க வந்தவங்களாம் பயந்துக்கிட்டு உண்மை அது மாதிரி. ஏன்னா நானே நம்பலைங்கய்யா. இப்போ பார்த்தோன்னா ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி ஒரு ஆடை இல்லாமல் எப்படிங்க? ஆமாம். சரி வாங்க ஐயா, நான் மீதி உள்ள இடத்தையும் பார்த்துட்டு வரேங்கய்யா. அங்கே வேணாம் சாமி, அவன் எந்திரிச்சு தொல்லை கொடுத்தான்னு வச்சுங்க, நல்லா இருக்காதுல்ல.
ஒரு நிலமா மாறி இருக்காது. ஓ, கல்லுகள் எடுத்து அடிக்கிறான்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? ஐயா எல்லாமே இறைவன் இதுதான். நான் அப்படியே சத்தம் போடாமல் போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? ம், சரிங்களா ஐயா? அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க. இப்படி போகலாங்களா? சுற்றி வரலாங்களா? இந்த இதில் எப்படி வேறு இப்படி இப்படி போயிட்டு இப்படி வரலாங்களா? சரி, ஓகே ஐயா, ரொம்ப நன்றி. நான் வந்துடுறேன் போயிட்டு. அப்படி வந்தாலும் பார்த்துப்போம். சரிங்களா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நான் போன டைம் வந்தப்போ ரொம்ப ஒரு இதாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லைலாம் சொல்ல முடியாது, பயந்துட்டேன். அதாவது சடனாக வரும் இல்லைங்களா, அந்த ஒரு பயம். ஏன்னா அந்த இடத்துல வந்து போன டைம் வந்தப்போ நானே வந்து உள்ள ஒரு சிலை வந்து தலை இல்லாமல் இருந்தது. அதை நான் எடுத்து வச்சுட்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து சர்பத்தோடைய சட்டை நிறையா கிடந்தது. அவருக்கு எதிர்ப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு 12 அடி நீள பாம்பு வந்து நான் வந்தப்போ தான் அது உள்ளே போச்சு. அதுதான் ஏதோ ஒரு தெய்வ இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இவர் நைட்டும் பகலும் இங்கே இருக்கிறாரு, அதுவும் அந்த அறைக்குள்ளே இருக்கிறாருங்கிறப்ப எனக்கு பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கி இந்த கோவிலுக்கு வந்ததே எனக்கு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு, நீ 100 வாட்டி அந்த கோயிலுக்கு போடா. ஏன்னா எனக்கு இது யாருன்னு தெரியாமல் இருந்தது என்னென்னு. ஏன்னா பல பேர் வந்து சித்தர்கள்னு சொன்னீங்க, என்னால் அப்படி ஏற்றுக்க முடியல. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுல ஏதோ ஒரு தெய்வீகம் ஒன்று இருக்குது. அவர் ஏதோ சிறு வயதில் வந்து கொலை பண்ணியிருக்காராம். ஸோ அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி வந்து அவருடைய நிலை வந்து ஐயா சொன்ன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நான் சட்டை வாங்கி கொடுக்குறான்னு கேட்டேன். அவருக்கு சட்டையான்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோயிலில் இருக்கிற சாமியோட சட்டை எல்லாமே அவனோட தான். ஐயா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு சாமியோட ரூபம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எனக்கு இன்னொரு முறை வந்து நான் இந்த சைடு போய் பார்க்கணும். அங்கே போ. போன முறை நான் இங்கே தான் தேடினேன் அவரை. ஏன்னா அவருடைய ஒரு சில அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கிடந்தது, இந்த இடத்துல தான் இருந்தது. அப்பா, என்னென்னா இந்த மாதிரி இடங்களில் பள்ளம் தோண்டப்பட்டிருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு எவ்வளோ ஹோல்ஸ், எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பள்ளம், அதாவது எதையோ தேடி அல்ப ஆசைகளில் இந்த மனிதர்கள் பண்ணுற வேலை இந்த மாதிரியான கோயில்களை அவங்க கொஞ்சம் சேதம் பண்ணுறது. ஏய் பார்த்து வா, இடிச்சுக்காதரா. நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே தான் போக போகிறோம். இதுதான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கருவறை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கருவறைக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள்லாம் இருந்ததாக வந்து போன டைம் ஐயா சொன்னார். முள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பீர் பாட்டில் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பீர் பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க, குடிச்சிட்டு. இது வந்து ஒரு கருவறைங்க. இந்த இடம் வந்து ஒரு கருவறையாக இருந்திருக்கு. இந்த கோவிலுடைய கற்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சேதமடையாமல் இன்னமும் ஒரு நல்ல நிலையிலே இருக்குது. கொஞ்சம் சத்தம் போட்டாலும் எங்கே வரும். போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, இந்த சைடு தான் போன வாட்டி அந்த ஓடுற மாதிரியான சத்தம் கேட்டுச்சா? இதே சவுண்டு தான் போன டைம் அந்த கருவறையில் இருந்து இருக்கிறப்ப இந்த சத்தம் கேட்டுச்சு. இருந்துச்சு. இங்கே எப்படி இவ்வளோ பெரிய சங்கம் வந்துச்சு? இது பாருடா, இங்கே பாருங்களேன். அதாவது இவ்வளோ இது வந்து கண்டிப்பாக நத்தை கிடையாது, இது வந்து ஒரு சங்க அமைப்பு. அது எவ்வளோ பெருசு பாருங்கள். ஒரு கருவறையுடைய ஓரத்தில் இருக்குது, அங்கேயே வச்சிரும். நீ பார்த்து வா.
இந்த கோவிலுடைய அதாவது தூண்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அந்த இந்த தூண் வந்து இப்படி வந்து இருக்கும். இப்போ அப்படியே உடஞ்ச நிலையில் கிடக்கு. இங்கே பாருங்கள், எல்லாமே கோவிலுடைய தூணுடைய கற்கள். போன டைம் வந்ததுக்கும் இந்த டைம் வந்ததுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா ரொம்பவும் இதாகிடுச்சு. போன டைம் நான் வந்து பார்த்ததில் வியந்ததை நான் இன்னமும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இன்னமும் அது அந்த இடத்துல இருக்குது. அந்த கல்லில் என்னமோ இருக்குங்க. ஏன்னா இங்கே எவ்வளோ கல் இருக்குது. அந்த கல் மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, எல்லா கல்லையும் காட்டுறோம். இங்கே பாருங்கள், இந்த கல்லும் அந்த காலத்தை சேர்ந்தது தான். நல்லா சுற்றி பார்த்துங்க, எல்லா கல்லுமே ஒரே காலத்தை சேர்ந்தது தான். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கல் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்களா, இந்த கல் எனக்கு ஏதோ ஒன்று சொல்லுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு பளிர்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் கிடக்கிற இதை பாருங்கள், இதே கல் தான் இந்த கல்லும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது நேர கருவறையோடைய பின்புறம். அதாவது மூலவர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மூலவர் இருக்கிறதுக்கும் பின்புறம் இந்த கல் வந்து இப்படி நிற்கிறதுக்கான வேலை கிடையாது. இது வந்து விழுந்திருந்தால் நல்லா விழுந்திருக்கணும். இப்படி நிலக்குத்தா வந்து ஒரு கல் நிற்காது. இது வந்து எனக்கு ஒரு லிங்கத்தடி மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கருவறைக்கு பின்புறம் இந்த கல் மட்டும் கொஞ்சம் கூட அந்த மேனி அந்த கலர் போகாமல் இன்னமும் அப்படியே இருக்குது பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. போன வாட்டி வந்தவங்க சொன்னது, இந்த மதில் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மதில் சுவரில் அதனுடைய உடல் வந்து மேலே இருந்து தான், தலை இந்த புறமும் வால் வந்து கீழே இருந்து தான், அதாவது தரையில். அப்படின்னா பார்த்துங்க அந்த பாம்போடைய அளவு என்னவாக இருக்குன்னு பார்த்துங்க. அதுவும் வெள்ளை நாகம் அப்படின்னு சொல்லிட்டு போன முறை பொங்கல் வைக்க வருவாங்க இல்லைங்களா, அவங்க சொன்னது. நம்ம இவ்வளோ முறை இந்த கோவிலெல்லாம் வந்து இப்படி ஆர்வமாக பார்க்க வரோன்னா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை எப்படியாவது மீட்டு எடுத்து, இந்த கோவில் இப்படி இருந்தது பார்த்தீங்களா, இப்படி இல்லைடா, இதோடைய சிறப்பை வந்து என்னைக்கா ஒரு நாள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கோவிலோடைய பாருங்க, இது வந்து ஒரு மாதிரியான சுண்ணாம்புக்கல். இந்த இடத்துல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மற்ற இடங்களில் உள்புற சவுறு வெளிப்புற சவுறு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் போலான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உடஞ்ச செங்கற்கள் இந்த மாதிரி சுண்ணாம்பு கலவையெல்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், நடுவில் சுண்ணாம்பு கல்லையே கொடுத்துருக்காங்க. அந்த பாறையவே வெட்டி நடுவில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு உட்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கருங்கல் அமைப்பு இருக்குது. இதுக்கு வெளிப்புறம் இன்னொரு கருங்கல் அமைப்பு இருக்குது. ஏய், என்னதுடா அது? மஞ்சளா? இல்லைடா, அது என்னது? அது ஆச்சரியம். தொடாத, வேற ஏதாவது தொடாமல் பாரு, திருப்பி பாரு. தொடாமல் எப்படா திருப்புறது? வச்சு திருப்பி. இது மந்திரிச்சதோ, வேறு மந்திரிச்சதோ. என்ன வேணா அதெல்லாம் தொடாது, இது மந்திரிச்ச மாதிரி இருக்கு. இவ்வளோ நாள் இல்லை, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு எப்படி வந்திருக்கும்? என்னவா இருக்கும் அது? ஐயா சொன்ன மாதிரி வெளியோடையே போயிருக்கலாமா? நம்ம பக்கம் இறைவன் இருக்கா, நமக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் இது எப்படி இங்கே வந்திருக்கும்? ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, யார் வர்றதுக்கும். இது என்னவா இருக்கும்? ஏன்னா இவ்வளோ ஒரு பழங்கால கோவிலில், அதுவும் உடையப்பட்ட செவறுகளுக்கு நடுவில் கிடக்கு. இது பழசு மாதிரியும் தெரியல, புதுசு மாதிரியும் தெரியல. ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? இது என்னவா இருக்கும் இல்லை? ஓகே, ஆராய்ச்சி வேணாம். ஏன்னா எது மேலேயும் அதிகப்படியான ஆசைகளோ ஈர்ப்போ இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா அது ஆபத்து. அது எதுவாக இருந்தாலும் அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம போவோம். ஒரு அழகிய கிணறு, தண்ணி இல்லாத ஒரு அமைப்பில் இருக்குது. கிணறு ரொம்ப ஆழமாக இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. இருந்துச்சுன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஏய், இங்கே வந்து படுத்துருப்பாமாடா? எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாரு. இங்கே பாருங்களா,
நான் காட்டுறது உங்களுக்கு என்ன மாதிரி இடம்னு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது பாருங்கள், பாம்பு போனதுக்கான அடையாளத்தை பாருங்கள். இதுதான் பாம்பு போனதுக்கான அடையாளம், அதாவது குட்டி பாம்பு. இந்த இடத்துல வந்து படுத்து கிடந்திருக்காங்க மனுஷன். தெரியுதா சுத்தம் பண்ணது? அப்போ எழுந்து இங்கே வந்துடுவார். இங்கே தான் வந்துடுவாரோ? இங்கே வந்துடுவாரோ நினைக்கிறேன். அண்ணா வரத்துக்குள்ள நமக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சுற்றுப்புற சுவர்கள். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பலவிதமான விக்கிரகங்களில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது. எதுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கீழே அப்படின்னா, நேர் இதெல்லாம் யார் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. ஐயா வேறு ஏகப்பட்ட எச்சரிக்கைகள் கொடுத்துட்டு வெளியில் போயிட்டார். அதையும் தாண்டி நம்ம உள்ளே இருக்கோம். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் அப்போவே சொன்னேன்லப்பா அப்படிம்பாரு. இந்த இடத்த வந்து கூட்டி எப்படிங்க இந்த இடத்துல படுக்க முடியும்? சத்தியமாக சொல்கிறேன், அந்த மனுஷன்ட ஏதோ இருக்குங்க. அவரை பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது? 1001 அந்த மூவியில் வந்து காட்டுவாங்க இல்லைங்களா ஒரு சீன்ஸ், அதாவது சோழர்கள் ஒரு எங்கேயோ குடிபெயர்ந்து இருக்கிறப்ப அவங்களுடைய அந்த கருநிற உடலை காட்டுவாங்க பார்த்தீங்களா, அச்சு அசல் அதே போல் இருக்கார். போமா, வா வா வா. இந்த கோவில் இடிஞ்சு இப்படியே இருந்தால் கூட ஏகப்பட்ட மர்மங்களை வந்து ஒளிச்சு வச்சுருக்குங்க இந்த கோவில். பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். அது தெரியுது பார்த்தீங்களா அந்த ரூம், அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் படுத்திருக்கார். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த 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 அறைக்குள்ளே தான் வந்து அறைக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவர் படுத்திருக்காரு. அவர் அங்கேயே படுத்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு மனுஷன் படுத்திருக்கானா யோசிச்சு பாருங்களேன். அது இதுதான் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கே என்னுடைய ஏதோ ஒரு செல் வந்து இங்கே நிற்காத அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே டேஞ்சர்ஸாக இருக்குது. எங்கே காலை வச்சா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இந்த இடங்கள்லாம் யாரும் பயன்படுத்தாத, புழக்கத்திலே இல்லாத ஒரு இடம். அப்படி இருக்கிறப்ப எப்படி அந்த மனுஷன் அங்கே படுத்திருந்தா கூட ஓகேங்க, அங்கேருந்து எப்படி இங்கே வந்து படுக்க முடியும்னு எனக்கு தெரியல. படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இல்லை, படுக்கிறதுக்கு வெளியிலேயே நல்ல இடங்கள் இருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். வாங்க. அவருக்கு சொந்தமாக வீடு இருக்கான். அதாவது ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி தான். நான் நல்லா சொல்ல, சாப்பாடுக்கெல்லாம் குறை இல்லாத ஒரு ஃபேமிலி தானா. அப்படி இருந்துமே அப்படி இருக்காருன்னா பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து திரும்ப வந்து மீட்டெடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறோம். இதை வந்து நம்ம எடுக்கலை. அது என்னமோ ஒரு கோல்டுக்குள்ளே ஏதோ ஒரு மஞ்சள் நூல் சுற்றி இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இங்கன்னு இல்லை, எங்கே வரலாற்று இடங்களுக்கு போனாலும் எந்த விதமான பொருட்களையும் எடுக்கவோ உடைக்கவோ நவுத்தி வைக்கவோ நமக்கு உரிமைகள் கிடையாது. அதை நம்ம அப்படியே பார்த்த மணிக்கு பார்த்துட்டு இல்லை வரல வா. எழுந்து வேகமாக ஓடி வந்தால் என்னடா பண்ணுவ நீ? நானும் பின்னாடி ஓடி சேதுக்கு ஓடுற பழக்கம் கிடையாது. எல்லா இடத்துலையும் படுப்பார் போலடா. ஆமாண்டா, இங்கே பாருடா. அதாவது அவர் படுக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் கருவறைகளில் மட்டும்தான் படுக்கிறாரு. அதாவது விக்கிரகங்கள் வைக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் படுக்கிறாரு. பா, மனுஷன் இங்கேயும் படுத்திருக்காருயா. இதுதான் வந்து அதாவது மெயின் கருவறை. இங்கே தான் வந்து சிவலிங்கமானது இந்த கருவறையில் தான் இருக்கும். மனுஷன் இங்கேயும் படுத்திருக்காருயா. ம், வா வா. என்னது
இல்லை 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 அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணது வெளில வா அது கருவறை. சரி சரி. ஓரளவுக்கு மேலே நம்ம உள்ளே போகக்கூடாது. கல்லெல்லாம் ரொம்ப வித்தியாசமான, அதாவது மணல் கற்கள். நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்போம். அதாவது திருவண்ணாமலை வெண்பாக்கம் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோவில் பதிவிட்டிருப்போம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் மணல் கற்கள் பார்த்திங்கன்னா தெரியும். மணி சத்தம் கேட்டுச்சுல, இதே இடத்துல இருந்தப்போ தான் போன வாட்டி மறுபடியும் கேட்குது. நம்ம பேச ட்ரை பண்ணுவோம் அவர்கிட்ட. ஏன்னா நான் வந்ததே இன்றைக்கி அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு வந்து நான் ஒரு 3 மந்த்துக்கு மேலே இருக்கும். அந்த 3 மாதத்தில் நிறைய முறை வந்து இந்த கோவில் என்னோடய நினைவுக்கு வந்திருக்கு பகலில். அதில் நினைவுக்கு வந்தவர் இவர் தான். நம்ம பேச ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற அதுதான் எனக்கு தெரியும். இவ்வளோ சொல்கிறப்ப வரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அது ஒரு இதாக போயிடுச்சுன்னா நமக்கு. ஆனால் நம்ம இந்த வீடியோ நம்ம இவர்கிட்ட பேசாமல் இந்த காணொலியை போட்டு போனால் இவர் யாருன்னு தெரியாமலே போய்டும் இல்லையா? அதற்காகவே பார்க்கலாம். இதுரா இது பார்த்து வா. இது அது பேர் என்ன? குளவி. அங்கே கடந்தது இல்லைங்களா கூம்பு? இது தாங்க, இதே மாதிரி கூம்பு தான் அங்கே கடந்தது. உள்ள என்ன வாசனை அடிக்குது சொல்லு? சந்தம். பா உடம்பு சிலிர்க்குதுங்க. சந்தனம், விபதி, பத்தி, விபதி பூஜை பண்ண மாதிரி. கிட்டத்தட்ட இது சுற்று வட்டாரத்துக்கு அப்படி எதுவுமே ஒன்று பண்ணலை. நம்ம நிற்கிறது கருவறைக்கிட்ட. இப்போ இல்லைங்க வாசனை போயிடுச்சு. இப்போ ஒவ்வாலோட ஹேய் பிரமிப்புங்க இதெல்லாமே. வருதா எல்லாமே பிரமிப்பு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில் இருக்கிறது அந்த மனநிலையை விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் இதற்காக மட்டும் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் உணர முடியும். போயிடுச்சு, வாசனை இல்லை. அவரை பற்றி நினச்சிக்கிட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்ல வர்றப்ப ஒரு நல்ல குட் வைப்பில் இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்களேன். இதுக்குள்ளே ஏதோ ஒரு துர்நாற்றம் வந்தால் அதுக்கு பேர் என்ன? நெகட்டிவ், அதாவது தப்பான உணர்வுகள். இந்த இடத்துல ஒரு நல்ல, அதாவது கடவுளுக்கே ஏற்ற ஒரு விபூதி வாசமும் சந்தன வாசமும் ஊதுபத்தி வாசம் சொல்ல அடிக்குதுங்க. ரொம்ப பிடிக்குது, அது அடிக்குது. அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. யாரையும் நம்ம தப்பாக காணொலியில் பதிவு பண்ணிடக்கூடாது. அவர் துணிகள் அணிந்திருக்காரா? துணி இல்லை, நம்ம வாய்ஸ் கேட்டு பார்ப்போம். ஓகேவா? பயம் இருக்குதா? விட்டுட்டு ஓடிடாதரா? ரொம்ப மோசமாக படுத்துருக்கு. அதான் நான் சொன்னேன், அந்த 1000 ஒருவன் அந்த உடல் வாகும் அந்த தலையும் கிட்டத்தட்ட வந்துட்டே இருக்கு. அண்ணா உங்கள்கிட்ட பேசலாமா அண்ணா? சரி பயப்படாதடா, வாடா. எல்லாமே இதெல்லாம் வேறடா, வாடா. இதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, வா. பயப்படாத. நீ பயந்து என்ன? அண்ணா 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 நான் பேசுறது கேட்குதா? என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுகிறீங்களா? ஆ அண்ணா, உங்களுக்கு நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டா? அண்ணா அண்ணா, உங்களுக்கு நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டா? சரி, அவர் கேட்குற மனமே இல்லைடா, வாடா. அண்ணா
அண்ணா அண்ணா எவ்வளோ நேரமாக சொல்கிறேன் வாடா. அண்ணா அவர் அந்த சிலை மேலே காலை வச்சிருக்காருடா. இந்த சிலை இருக்குல்ல, உள்ள ஒரு சிலை இருக்கு பாருடா, தெரியுதா இல்லையா? அந்த சிலை மேலே காலை வச்சிருக்காருடா. அண்ணா அண்ணா என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுகிறீங்களா? சரி வேணாம். சாமி துண்டு தாண்டா கட்டியிருக்கேன். சாமி துண்டு தான் கட்டியிருக்காரு இடுப்பில். அண்ணா என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுகிறீங்களா? ஆ அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் பேசுகிறீங்களா? அண்ணா ஒரு நிமிடம் பேசுகிறீங்களா என்கிட்ட? என்னங்கண்ணா என்னங்கண்ணா? அண்ணா சரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, வேணாண்டா. சரிங்கண்ணா, நான் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா என்கிட்ட பேசுங்களா, நான் போயிடுறேன். சரிங்களா? நான் உங்களை எதுவாகவும் நினைக்கல, நான் ஒரு அண்ணனாக நினச்சி தான் பேசுகிறேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன். ஓகேவா? எல்லோரும் உங்களை தப்பாக வெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு தெய்வீகமாக தான் காட்டுது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுறேன், இல்லைனா நானே போயிடுறேன். ஓகேவா? பல நாட்களில் தூங்காமல் இருந்தாருன்னு சொன்னார்ல. ஆனால் இதில் படுத்த தான் தூக்கம் வருது போல இருக்குது. அண்ணா ஏன் இங்கே வந்து படுத்துருக்கீங்க? அண்ணா வேறு இடத்துல படுக்கலாம்ல, ஏன் இங்கே வந்து படுத்துருக்கீங்க? என்கிட்ட பேசுகிறீங்களா? சரி நீங்கள் அப்படியே படுத்துக்குங்க. வேணாண்டா, வேணாம். அண்ணா உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி வந்தேனேண்ணா. பேசுகிறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு தம்பியாக நினச்சி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இந்த இடத்துல வந்துருக்கீங்க? என்னண்ணா ஏதோ பேசுகிறாரு, உணங்குறாரு, அப்படி விரல் இப்படி கட்டுறாரு. அண்ணா அண்ணா கைகள் ஃபுல்லாக விபதி தெரியுதா? ஸ்மெண்ட்டு கொஞ்சம் கூட அடிக்கல அவர் மேலே, ஒரு துளி கூட அடிக்கல. ஏன்னா இதெல்லாம் அடிச்சதுன்னா நம்ம வைப்பு வந்து கெட்ட வைப்பு. அப்படி அண்ணா நான் ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட பேச முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் சேதுபதி. அண்ணா ஒரு வார்த்தை பேசுகிறீங்களா? உங்களை எல்லாரும் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எந்த விதமான யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம இந்த இடத்துல வந்து படுத்துருக்கீங்க. சாமி சிலை மேலே காலை வச்சுருக்கீங்கண்ணா, அதை எடுக்கிறீங்களா? என்ன சரி அது அவர் அண்ணா 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 ஒரு வார்த்தை பேசுங்கண்ணா. உங்கள் பேர் என்ன அண்ணா? உங்கள் பேர் என்ன? ஏதாவது பேசுங்க. சரி வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் ஒரு விரல் என்னாச்சு? நான் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா உங்களுக்கு? சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா? உங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வரட்டா? சொல்லுங்கண்ணா. அண்ணா சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா? சரி அப்போ நான் போயிட்டு வரேன், உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை. சரிங்களா? என் பேரை நீங்கள் கேட்கல. என் பேர் சேதுபதி. உங்கள் பேரை நான் கேட்டேன், நீங்கள் சொல்லலை. சரிங்கண்ணா, நான் போயிட்டு வரேன். நான் சொல்ல தேவையில்ல, பத்திரமா தான் இருக்கீங்க. நம்ம ஒரு செகண்ட் உட்காந்தாலே குழவி நம்மளை ஏறுது. ஆனால் அவர் எப்படி படுத்திருக்காருன்னு எனக்கு படுத்திருக்காருன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் போகிறேன். சரிங்களா? சரி ஓகே. உங்களுக்கு எதுவும் வேணும்னா என்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். சரிங்கண்ணா. இந்த இடத்த பார்த்தீங்களா?
எனக்கு என்ன, நான் இந்த மாதிரிலாம் எங்கேயும் நான் முயற்சி பண்ணதே கிடையாது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ வந்திருந்தப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு மேலே இது உள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எதிர்ப்புறத்தில் இங்கே இருக்கிற திருமணிக்கு தான் அங்கே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு 3 பேர் எங்களை தேடிட்டு வந்து நீங்கள் இருக்கீங்களா இல்லை இறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க எங்களை, உள்ளே இருக்கிறவங்கள. ஏங்க அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உள்ளே வந்து ஒருத்தர் இருக்காருப்பா, கல்லை கொண்டு அடித்தே கொண்டு வர, உள்ளே அது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரிக்கா, அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னோன்னா அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் இன்னும் 2-3 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்ளே ஒருத்தர் இருக்காப்பா, ஏன் தேவையில்லாமல் போகிறீங்க அப்படின்னாங்க. ஸோ எல்லாருமே அவங்கள டார்கெட் பண்ண சொன்னதும், ஆனால் நம்ம காணொலியில் போட்டது எல்லாருமே என்ன சொன்னாங்க, இது சித்தர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாயலில் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே அவங்களோட மனப்போக்கு தானே. எனக்கு ரொம்ப நாளாகவே இது எனக்கு மைண்டில் போயிட்டே இருந்தது. இன்றைக்கி என்ன அறியாமலேயே நானாக தான் நேராக எடுத்துகிட்டு வந்தேன். எங்கே போகிறேனே தெரியாமல் இன்றைக்கி இங்கே வந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்ததில்ல. ஸோ என்னுடைய மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் இல்லைங்களா, அந்த குழப்பம் தீர்ந்துருச்சு. அவர் ஒரு நல்ல ஆத்மா, ஐயா சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டார். என்ன காரணம், என்ன சூழ்நிலைக்கு என்னன்னு தெரியல. அதுக்கு தண்டனைகளையும் அவர் அனுபவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இல்லை, என்னால் இல்லை, ஒரு மணி நேரம் கூட இரவில் யாரும் வந்து ஒரு இடத்துல நிற்க கூட முடியாது. ஏன்னா எப்போ காலை சுற்றுனே தெரியாது. அந்த அளவுக்கு இங்கே சர்வங்கள் வந்து இருக்குது. சர்வங்களை நான் தப்பாக சொல்ல வரல, இருந்தாலும் தவறுதலாக காலை வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தாக்கிறதுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அது உள்ள எல்லா கருவறையிலையுமே அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் படுக்கணுன்னா இங்கே எங்கேயாவது படுக்கலாம், வந்து இங்கே இடம் இருக்குது படுக்கலாம். ஏன்னா இங்கே தூண்கள் இருக்குது, மேலே கோபுரத்தில் கூட படுக்கலாம். ஆனால் அவர் உள்ளேயே படுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இதுதான். நான் அவர் கிட்ட போகிறேன், கொஞ்சம் கூட ஒரு துர்நாற்றமோ எதுவுமே அடிக்கலை. ஏன்னா அவரோட உடல் தேகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது, ஆனாலும் அழுக்காக தான் இருக்கார். ஆனால் நான் கிட்ட வரைக்கும் போயிட்டேன், கொஞ்சம் கூட துர்நாற்றமே அடிக்கலை. அதுக்கு பதிலாக சந்தனமும் விபூதியும் தான் அடிச்சிச்சு. அதனால தான் நான் இவர்கிட்ட இவ்வளோ நேரம் போய் நான் பேசிகிட்டு இருந்தேன். கோயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்குது. அவருக்கு என்னால், ஏன்னா அவரை நான் வந்து தொந்தரவு பண்ணுற விதமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரும் என்கிட்ட எதுவும் பேசலை. நான் கேட்டதுக்கும் பெருசாக அவர் எதுவும் பதில் சொல்லலை. ஐயா சொன்ன மாதிரி இவரை நான் வந்து தொந்தரவு பண்ணாமல் நம்ம இங்கேருந்து போவோம். சிவலிங்கம்மா, சிவலிங்கம்மா தூணில் சிவலிங்கங்கள் இருக்குது. ஒரு மன்னர் வழிபடுற மாதிரி. சிற்பங்கள். ஒரு காலத்தில் இந்த கோவில் வந்து 6 வேளை பூஜைகள் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பெயர் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயங்க. உள்ளே இருந்தவரோட பெயர் காசி விஸ்வநாதர். இந்த உள்ள எதிர்ப்புறம் குளம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஐயா சொன்னார் என்கிட்ட, போன முறை வந்தப்போ ஆஃப் த கேமராவாக சொல்லியிருந்தார், இந்த குளத்தில் குளித்து எழுந்தாலப்பா, இந்த குளத்தோட தண்ணியை வந்து தொட்டாலே வந்து அது அவங்களுடைய பாவங்கள் வந்து கழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருந்தார். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அப்போ விரல் தொட்டால் பாவங்கள் கழியும் அப்படின்னா இந்த குளத்தை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த குளத்தோடைய நிலை என்னன்னு பாருங்கள். கோவில் தான் தேவைப்படலைன்னு எல்லாரும் விட்டுட்டாங்க அப்படின்னா, குளம் நீருக்கான குளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக விட்டுட்டாங்க. கோயிலுடைய அழகை வந்து பார்த்தாலே இதை எப்பயாவது கண்டிப்பாக ஒரு நாள் மீட்டு எடுப்பாங்க. அது கோயிலுடைய அழகை பாருங்கள். அந்த சிற்ப கலைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த சுதை வடிவம் சிற்பங்கள் இன்னை வரைக்கும் நிலை குலையாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் இது வந்து புத்துணர்ச்சி பெறும். அதில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. நம்ம வந்து இங்கேருந்து போவோம். அவர் என்னங்கிறத கமெண்டில் நீங்களே சொல்லுங்கள். ஆனால் பெருமளவில் தவறாக எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவரும் பெருசாக தவறு எதுவுமே பண்ணலை. அவரை நம்ம தான் போய் தொந்தரவு பண்ணியிருக்கோம்.
ஓகே, ஓரளவுக்கு என் மனசில் இருந்தது இறங்கிடுச்சு. நம்ப முடியும், 3 மாதங்கள் இது வந்து எனக்குள்ளே இருந்தது. ஓரளவுக்கு நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன். நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இப்போ இங்கே இருக்கிற அந்த காசி விஸ்வநாதர் அந்த திருமணியை தான் அங்கே வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. நல்லபடியாகவே வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் அங்கே வந்து வணங்கிட்டு தான் நம்ம வந்து இங்கே வந்தோம். நம்ம வந்து போவோம் வாங்க.